தமிழகத்தில் மக்களின் மாற்றத்திற்கு ஏற்ப ஆட்சி மாற்றம் நடைபெற்றுள்ளது. தாவேகா அரசும் அமைச்சரவையை விரிவுபடுத்தி வருகிறது. விஜய் பொறுப்பேற்று 10 நாட்களுக்கு மேலாகியும் அப்படி இருக்கையில் தமிழகத்தில் பல இடங்களில் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்களின் செயல்பாடுகள் விஜய்க்கு பிரச்சனை கொடுப்பதை தாண்டி தற்போது நீதிமன்றம் அதிரடி உத்தரவை கொடுக்க இருப்பதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றது. ஆட்சி அமைக்க 118 இடங்கள் தேவை என்ற நிலையில் 108 இடங்களில் மட்டுமே தாவேகா வென்றது. காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், விசிகா என கூட்டணி கட்சிகளுடன் ஆதரவுடன் தாவேகா ஆட்சி அமைத்தது. சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபித்தார் விஜய். இந்நிலையில் அதிமுகவிலிருந்து சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தாவேகாவுக்கு ஆதரவு அளித்ததில் குதிரை பேரம் நடந்திருப்பதாகவும் தகவல் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்றும் பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது நடைபெற்ற ஊழல் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மதுரையை சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது நடைபெற்ற ஊழல் குறித்து சிபிஐ விசாரிக்க வேண்டும். சிபிஐ விசாரணை முடியும் வரை தமிழகத்தில் ஜனாதிபதி ஆட்சி அமல்படுத்த வேண்டும் என்று அந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதுதான் விஜய்க்கு பெரும் சிக்கலை கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒரு பக்கம் தாவேகா சட்டமன்ற உறுப்பினர்கள் பலரும் செல்லும் இடமெல்லாம் மக்கள் பிரச்சனையை கேட்டறிவது மட்டுமில்லாமல் அதனை ரீல்ஸ் எடுத்து இணையத்தில் வெளியிட்டு வருவது மக்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. என்னதான் வாக்குக்காக ரீல்ஸ் போட்டு வந்த நிலை மாறி மக்களை சந்திப்பதெல்லாம் ரீல்ஸ் போடுவது மக்களிடம் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 2 தினங்களாக சென்னையில் உள்ள பல இடங்களில் மின்வெட்டு பிரச்சனை அதிகமாகியுள்ளது. இதனால் மக்கள் ரோட்டில் வந்து சட்டமன்ற உறுப்பினரிடம் கேள்வி கேட்க துவங்கியுள்ளனர். ஆனால் முதல்வர் விஜயோ தினம்தோறும் தலைமை செயலகத்தில் வந்து பார்வையிடுவதாக அதனை சமூக பக்கத்தில் பரப்பி வரும் நிலையில் மக்கள் பிரச்சனைக்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டுள்ளார் என்ற கேள்வி எழுந்துள்ளது.